தொழில் செய்யறதுக்கு ஒரு வசதியும் இல்லை. சரியான கஷ்டம். சாப்பிடுறது கூட இங்க வாருங்களை சீனி கூட இல்லாம சேர்த்து வச்சு குடிக்கிறது. அப்படியா நீங்க உதவி செய்ய. ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? நம்ம பொடியனையில் இருக்கானால அங்க போமா பாரு. இது என்ன ரோட்டா? பலவாஞ்சிக்குடி மார்க்கெட்டா? இந்த பாரு, இது என்ன ரோட்டா? எரிவில் ரோட்டா? இந்த பாரு, இது என்ன வீடா? உதவி செய்ய வீடா? என்னம்மா இவங்கட கஷ்டம்? கஷ்டம் அப்படிதான், கஷ்டப்பட்டாங்க. நீ அவள் வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, உதவியில் செய்யுங்க பாப்பம் மச்சான். என்னன்னு சொன்னா அவங்களுக்கு உதவி ஒன்று செய்ய போறோம். அது வந்து எங்கத்தையும் உதவி என்று தெரியுமா? கட்டாராம் அவரோட பேர் சொல்லணும். யாரு? பழுகாமம் ஊர் தெரிஞ்சே பழுகாமம் பக்கத்துல மச்சான். அவங்களோட உதவி கட்டார்ல இருந்து உதவி செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட அது கனகாலமா போயிட்டு மச்சான். அவரோட காசு கொடுக்குறையும் இல்லை. இப்ப இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்கண்ணே. அவங்க தனிமையில் இருக்காங்க மச்சான். அவங்களுக்கு அவரும் இல்லை அங்க மச்சான். அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்லை. அவங்க வந்து சேனக்குடியிருப்பு நம்படி 3 சொந்த இடம் இப்போ வட்டூருக்கு வந்திருக்காங்க. சும்மா ஒரு சாதாரண வீட்டில் இருக்காங்க. வாடகையும் இல்லை. ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இல்லை மச்சான், சொந்தமும் இல்லை. அவங்களுக்காக அந்த உதவியை செய்கிறதுக்கு வந்திருக்கேன். கட்டார் நம்மளோட பழுகாமம் உங்களோட உதவியோ உங்களோட கஷ்டம் ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவோமே, வாங்கலாம் பார்ப்போம். மச்சான், அம்மா வந்து தனியாக இருக்கல ஒரு இப்போ உங்களோட அவருங்க பிள்ளைகளெல்லாம் அது சின்னதிலே போயிட்டு 2-3 வயசுலேயே அவங்க ஆக்கள் சரி அங்கே இருக்காங்க. நான் ஒருத்தர் போகிறேன் இப்படித்தான் அங்கே திரிஞ்சு ஓட்டு வந்து கடைசியாக இருக்க இல்லடம் இல்லாம இந்த குடியில் இருக்கு. யாரு இது எங்கட சொந்தக்காரர்கள். எனக்கு சொந்த வீடு இல்லை, அது வாடகை கொடுத்துருக்காங்க. அவ வீட்டை கூட்டி போட்டு அவங்களோட வீட்டை போயிருக்காங்க. இந்த குடியில் இருக்கு வேணும். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சொத்து சிவம் ஒன்றும் இல்லை. நீங்க தனியே தானே? நான் தனியத்தான் தொழில் செய்கிறேன். நான் கையே இல்லாது கொஞ்ச நாளிலேயே போய் வியாபாரம் பண்ணி வந்து இந்த கை 2 இந்த காலெல்லாம் கரைஞ்சி படிச்சு பானியா ஓடி அதுல இருந்து இப்ப கிரிய எனக்கு புளிஞ்சு வியாபாரம் பண்ணே இல்லை, பிசினஸ் பண்ணே இல்லாம வேணும். ஏன்னா புளிஞ்சு 2 நாள் புளிஞ்சுதான் இந்த கை வந்தேன். ஆசிரியத்துல போய் மருந்து எடுக்க சொன்னவங்க கையில பாருங்கள் வெயிட்டுகள் அது செய்யக்கூடாது. அப்படி இருந்து இப்ப செய்யறதில்ல. தொழில் செய்யறதுக்கு ஒரு வசதியும் இல்லை. என்ன செய்யணும்? எனக்கு உங்களை என்ன உதவியோ அந்த உதவி எனக்கு செய்யணும். எனக்கு ஒரு தெரிவில்லை. ஒரு தாயா நினைஞ்சு நீங்க செய்ய வேண்டிய உதவி. நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு தெரிவில்லை. அவன் நான் கஷ்டப்படுறேன். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அவன் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு தெரிவில்லை. சொந்தம் ஒன்றும் இல்லாம இருக்கேன். இப்ப ஒரு அக்கா இந்த கருவாடு தந்துட்டாங்க. அந்த கை வந்து வாங்கி கொண்டு வாங்கி தந்து இது ஒரு அக்கா கருவாடு தந்தது. இது ஒரு அக்கா அந்த கடை வச்சிருக்கா. அவ சந்திச்சுட்டு அவ உருளைக்கிழங்கு சும்மா தருவாங்க. போய் இப்படி என்ன சமைச்சாண்டு கையில் சொன்னேன் தருவாங்க. அந்த அக்கா இருக்கா. ஒரு 2 போறாங்க. உங்களோட சொந்த ஊரு நான் நட்படி சேனக்குடி. அப்படின்னா சேனக்குடி இருக்கு. இங்க எப்படி அந்த வட்டர் இங்க இப்படி தெரிஞ்சாக்குற வீட்டு வழி எப்படி இருந்துருக்கு. அவங்களோட பேச்சுக்கு அது ஒரு தெரிமிட்டாரு. அவங்க ஒரு தெரிமில்லை. நான் இப்படி முதல்ல ஆக்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். பிறகு இருக்க இல்லடம் இல்லாம அவங்க இந்த குடியில தர அதுல இருந்து இருக்க. அது சரி. அப்ப உங்களோட அங்கா இருக்கு குடும்பம். ஒரு அக்கா அரிக்காது. நான் பேச்சுக்கு அதை இல்லை. அவையோட எல்லாம் ஒரு உறவும் இல்லைம்மா. ஒரு தெரியும் இல்லை எனக்கு. அவையோட கதை பேச்சல இல்லை எனக்கு. சொந்த ஊரு நான் அங்கதான் இருக்கிறேன். நெஞ்ச வந்து இருக்க இல்லடம் இல்லாம இதுல இருக்க கஷ்டத்துல இருக்க. அதே மாதிரி அவங்களோட சொந்த ஊரு நப்படி முன்ன சேனக்குடி. பட்ருப்பு வந்து ஹனிமேல இருக்காங்க. இது வந்து வாடகை வீட்டுலாம் இருக்கு. இது அவ வாடகை கொடுக்குறாவு. நான் இதுல இருக்கேன். வாடகை கொடுக்கறதுக்கு எனக்கு வேணுமே சரி. சமைக்கிறதுக்கு இல்லை. இந்த பாருங்கள் தேர்தல் வச்சு குடிக்க கூட சீனி இல்லாம சீனி இல்லையா மச்சான்? அவ்வளோ கஷ்ட நிலைமையில இருக்கு.
இது என்ன அந்த கைக்கு கூட கிரீமாங்க இல்லாம படிச்சு வரைக்கும் இவதான் நீ காணலன்னு சொல்லி வந்து பார்த்து சாப்பாடு வந்து சோறாகி கட்டு வந்து பருத்து எடுத்து தந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறார் அங்கே கொண்டு மில்ல வச்சாரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால கிரீம் எல்லாம் முடிஞ்சு குளிசை எல்லாம் முடிஞ்சுனாங்க எடுக்கிறதுக்கு வசதி இல்லாம நம்ம அது என்னன்னா அந்த அக்கால நான் வந்து உங்களுக்கு தெரியாது அவக்கு தெரியும் என்ற கஷ்டம் உங்களோட கஷ்டத்தை அவதான் சரியான மாதிரி வழியா வேதனையாக கதைக்கிறா. இப்படி ஒரு நீங்க தனிமையில இருக்கலாம்னு சொல்லி அவருக்கு சரியா கஷ்டத்துல கதைக்கிறேன்னா நான் வந்தேன் பார்த்துட்டு போகும்னா வந்தேன். அவக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கலாம் எடுத்துக்கிறேன் அதுல சமைச்சான்னு கேட்டா இல்ல மச்சாலுன்ற அது அவருக்கு கவலை சாப்பிட்டு சமைச்சான்னு கேட்டா இல்ல மச்சாலுன்னு சொல்லுவேன். அவர் என்ன செஞ்சேன்னு கேட்டா ஒட்டி மீன் வச்சாள் என்ன அவன் சோறாக்கிருந்தா அவன் அதை கொண்டு தருவாங்க இல்லாட்டினா போய் சாப்பிட்டு தெரியுது வேற ஒரு தெரிவில்லை அவன் கஷ்டம் தானே அவன் தனியாட்டான். என்ன செய்யற மச்சான் இப்படி ஒரு ஆள் இருக்கு அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஆளுன்னு இந்த பக்கத்துல இருக்காங்க மச்சான் அவங்க மூலமா தான் நான் மந்திரிக்கேன் கமரா பிடிக்கிற ஆறு உங்களோட மேல பக்கத்து புள்ள சின்ன ஒரு புள்ள மச்சான் நம்ம இப்படித்தான் தனிமையில போய் மஞ்சான் பக்கத்துல இருக்கிறார்கள் உங்களோட சொந்தக்காராக்கள் யாரும் பக்கத்துல இருந்தா தான் அந்த கேமரா பிடிக்க விடுறோம். அப்படி ஒரு நிலைமையில நம்மளும் ஒரு உதவியை செய்து கொண்டு வரோம் மச்சான். இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்கு மச்சான் மர்மப்பட்ட குடும்பங்கள் கோல் எடுக்கிறாங்க அவங்களுக்கு செய்யறதுக்கு உதவியை காணாம மச்சான். நம்ம இப்ப இவங்களுக்கும் ஒரு உதவி ஒன்றை கொடுத்துருவோம் தெரியாது ஏன்னாண்டா அவங்க தனிமையில இருக்கிறாங்க பட்ரூப்ல இவங்களோட சொந்த இடம் வந்து நப்படி கூட சேனக்குடி இருக்கும் மச்சான். தனிமையில இருக்காங்க பிள்ளைகளும் இல்லை அவங்களோட அவரும் செத்துட்டாருங்க அவன் செத்துட்டாரு. இப்படி ஒரு சொந்தம் வந்தா மெதுவுமே இல்லை மச்சான். அப்படி இருக்கும்போது இப்படி நம்ம உறவுகள் நல்ல உள்ளங்கள் மச்சான் அப்படியான அவங்களை பார்த்து தான் நம்ம உதவி செய்யலாம். ஏன்னா சொன்னா ஒத்தம் இல்லாத நேரத்துல நம்ம அம்மன் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்ய வரணும் மச்சான். சரி ஒரு சின்ன உதவி ஒன்று தரட்டுமா? எதுவும் என்ன காய்க்கிறீங்களா? இல்ல எனக்கு உதவிகள் செஞ்சாலே போதுமா. எனக்கு ஒன்றுக்கு மேல் 60 வயதா போயிடுச்சு. 60 வயது? 60 வயதா போயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கெல்லாம் ஆளுமா இருக்கு என்ன? 60 வயதுமா போன 22ஆம் தேதி 60 வயது முடிஞ்சு 7வது நிலைமையில இருக்கின்ற வயசுண்டாலும் எங்க உழைக்கலாம் தொழில் செய்யலாம் அதுக்கு மேலாது அப்படி கஷ்டத்திலேயே மேலாது நிலைமையில வீக்கிறேன் என்ன செய்கிறேன் 4 பேரையும் எப்ப வாழணும் அதுக்குள்ளேயும் எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அப்படி நிலைமையில இருக்கு எல்லாரும் கேலி பண்றது எல்லாரும் பகுடி பண்றது சாப்பாடு இல்லாத ஒன்றும் இல்லாத தங்கி திட்டாவற்றது எவ்வளவு கதையை கேட்டு கைக்கு தெரியுது. சில நினைப்பேன் மாலை நம்ம சாகுவோம் வீட்டுல குளிசைய போட்டு நினைப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் அப்படித்தான் கஷ்டமா இருக்கிறான் மச்சான். சாகுறேன் தான் எல்லாருக்கும் பாருவே ஒன்றுக்கு முன்னாடி என்ன செய்யறா முடிவு ஒருத்தர் இல்லாட்டி என்ன இதமா எல்லாரையும் ஒவ்வொரு நாள் ஒரு ஆளை வருத்த கூடாது தானே நாம அப்ப நாம நம்மளோட உயிரை நம்ம கொடுக்கறதா அப்படி இருக்கும்போது ஏதும் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து வாழ்வாரத்துக்கு எதுவும் தேவை இல்லைன்னா கேட்கலாம். எதுவும் கோழியல் வளர்ப்பு இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இது வாடகை கிரிக்கிறீர்கள் இப்ப சொந்த வீடு இல்லை தானே உங்களுக்கு அப்படி ஏற்பாடுகள் வந்தா பாப்பீரும் அப்படி செய்து தரலாம ஏன்டா அதுலயாவது உங்களுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல நான் பிசினஸ் என்னன்னு பண்ணுவேன் எதுனாலும் ரோட்ல வாங்கி போட்டு அந்த தெரியல பிசினஸ்க்கு என்ன ரோலனோ வச்சானோ அந்த மாதிரி சில்லற கடை மாதிரி சில்லற கடை போடையலாம் உங்களுக்கு சொந்தமும் இல்ல ரோட்டோரமா வியாபாரம் பண்ணக்கூடிய மாதிரி எந்த இது பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு இப்ப கையேலாதானே மகன் சோழன் அதுகள் முடிஞ்சா ஏதென்றான வாங்கி போட்டு பிசினஸ் பண்றேன் எனக்கு முதல்கள் இல்ல முதல்கள் இல்ல அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். மார்க்கெட்டுக்குள்ள போகலாம் ரோட்ல ஓட்டு விற்கலாம் மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்ணலாம் சின்ன வியாபாரம் பண்ணலாம் பிசினஸ் பண்றதுக்கு இருக்கு. சோழன் வருது கச்சான் வருது அதுகள் போட்டு முடிஞ்சா எதனால வேற எது பண்ணானே பிசினஸ் பண்றது நம்மளோட கையில ஒன்றும் இல்லையா சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம இருக்கிற நேரம் என்னத்தை கொடுத்து நம்ம பிசினஸ் பண்றது நினைச்சு பாருங்க. நல்ல உள்ளங்கள் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து மச்சா என்னன்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ரூபான்னு சொன்ன மச்சா எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட் பக்கத்துல இருக்கு அந்த ரோட்டோரமா போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்துக்கு கேட்டுக்கொள்றாங்க மச்சா. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொண்டு கொடுக்கலாம். அவங்க சோழனும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கச்சான் சோழன் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம் அந்த முதல் போட்டு லாபத்தை எடுக்கலாம். அந்த மாதிரி யாராவது நல்ல உள்ளங்கள் முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க தான். தனிமையில இருக்காங்க அக்கம் பக்கம் எல்லாத்தையும் கேட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு கோல் எடுத்தவங்க பக்கத்துல இருக்காங்க அந்த அக்காவும்
அவக்கு எந்த கஷ்டம் பார்க்கிறாது அவங்க ஏன்னா அவதான் என்ன கிள்ளி தறிக்க விடுவாங்க கறி சரி சோறாக்குறாங்க அவர்கிட்ட தான் போய் கறி வாங்கிட்டு வருவேன் அவளை தூரம் போய் கோல் பண்ணி சொல்லுவாங்க கோல் பண்ணி கேட்பாவு கறி வந்து இருக்க மச்சான் இல்லை அவதான் தருவாங்க அதை கொண்டு தான் சாப்பிடுறது நல்ல கறியாக இருந்தது காசு வேணுது காசு வந்து வீட்டை வாரத்துக்கு இருந்தீங்க மச்சான் உங்களோட அட்ரஸ் தேடி தெரிஞ்சேன் நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கல்லாத்துல கேட்டேன் நான் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லாட்டி நான் வந்திருப்பேன் அதே மச்சான் என்ன நான் தான் வரவேணான்னு சொல்லி இவங்கிட்ட சொன்னேன் அந்த அக்காட்ட வரவேணா நான் வருவேன் எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் வருவேன் அக்கா கட்டாயம் வருவேன் அப்படி தனிப்பட்டாக்களுக்கு செய்வேன்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கேன் மச்சான் உங்களுக்கு அந்த உதவியை கொடுத்துருவாம அந்த உதவி வந்து கட்டார் பழுவாங்க அந்த ஊர் பழுவாங்க தெரியுதால போனா பற்று பாலத்தை கழிஞ்சா பழுவாங்கன்னு நாங்கால அவங்களோட உதவி அவர் வந்து கட்டாரில் இருக்கு சரியா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அவருக்கு என்ன சொல்ல வரும் சொல்லலாம் எவ்வளோ 10,000 அவர் பேர் சொல்லணும் பேர் கட்டார் பழுகாம ஒரு நம்மள இளம்பொடியன் தான் தம்பி அவங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்ல விருப்பம் வேண்டாம் சொல்லலாம் அவங்களோட உதவி தான் அது அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி அவர் தாயா நிலைக்கு செய்யற உதவி அது நன்றி மாணவனுக்கு ஒரு கல்வி கிடைக்கும் நான் எதிர்பார்த்தது உனக்கு வேணுமென்றா திரும்ப எதுவும் செய்யணுமென்றா நீ செய் வேற எனக்கு ஒன்றும் செய்யலாம் எனக்கு ஏதாவது நிலைமையில நான் உங்களோட கழிக்கிறேன் நன்றி மகன் இந்த காசு செஞ்சது சரி மச்சான் நல்ல உள்ளங்கள் உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் ஏன்னா சீனியும் இல்லாமல் இருக்காங்க அப்படித்தான் ஆட்கள் கொடுக்குற சாமானை தான் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க இந்த அக்கா தான் இடையில சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க அவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களால தாங்கிக்கலாம தான் எனக்கு கோல் எடுத்து கூப்பிட்டுருக்காங்க அவளை கேட்கிறவராணி அதுல இருந்து அவருக்கு கஷ்டமே எப்படி இருந்தது எப்படி போயிட்டாங்க உதவியும் செய்ய என்ன கூப்பிட்டு செஞ்சுருக்காங்க பரவாயில்ல இப்படி யார் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுவாங்க சரியா ஷேர் பண்ணதான் உங்களுக்கு இந்த உதவிகள் வர குடும்ப வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல உள்ளங்கள் வருவாங்க சரியா இந்த அக்காவுக்கு நன்றியை சொல்லணும் அவங்க மூலமா தான் நானும் வந்திருக்கேன் சரி மச்சான் என்னன்னு சொன்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் கலவை மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மச்சான் அதையும் ஷேர் பண்ணுங்க உதவிக்காக நான் கேட்குறேன் சரியா மச்சான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த உதவிகள் வந்து சேரட்டும் மச்சான் வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய விரும்பினேன் மக்கள் உதவி செய்யட்டும் மகன் தாயாக நினைச்சு செய்யட்டும் எனக்கு 60 வயசு 61 வயசு ஆகுது தொழிற்செய்ய நிலைமையில நான் இருக்கேன் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் மச்சான் சரியா அவங்க மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசனுக்கு சோளம் கச்சான் இடையில சின்ன சின்ன ரோட்டோரம் வியாபாரம் பண்ணக்கூடிய மாதிரி இவங்களுக்கு ஒரு சொந்த இடமும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நல்ல உள்ளங்கள் பார்த்து உங்களுக்கு முன்பாருங்க மச்சான் ஷேர் பண்ணுறதாங்க இதுக்கு மச்சான் நல்ல உள்ளங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உதவி செய்கிற வீடியோ முழுக்கையும் ஷேர் பண்ணுங்க மச்சான் அப்போ இந்த உதவியல் வரக்கூடும் சரி மச்சான் மத்தனா கவலைப்படக்கூடாது அப்படி உதவியல் வந்தால் நான் கும்பிடக்கூடாது நல்ல உள்ளங்கள்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுற வறுமைப்பட்ட குடும்பங்களுக்கு தான் இந்த மாதிரி உதவியல் வார அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் அமைஞ்சிருக்கேன் அதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படியே உதவியல் வந்தால் கொண்டு வார் சரியா வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி கவலைப்படக்கூடா இதை எடுத்து ஏதோ சீனி எல்லாம் வாங்குறோம்னா வாங்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு கைக்கேற்ற மாதிரி வாழை பாருங்க சரியா அதுக்கிடையில இந்த வீடியோவில் பார்த்து உதவியல் வந்தால் வார் ஓகே பாருங்கக்கா சரியா